ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பால், மசாலா மில்க், டர்மரிக் பவுடரில் நாம் தயாரித்த இந்த பால் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு, இரும்பல், சளி தொல்லையிலேருந்து நாம் நிரந்தரமாக விடுபடலாம். டெய்லி நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது இது ஸ்கின்னுக்கும் நல்ல க்ளோயிங் தரும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி பாக்டீரியல் கண்டென்ட் இருக்கிற டர்மரிக் தான் மெயின் பேஸே. டர்மரிக் பவுடர் வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம். இதில் நீங்கள் நட்ஸு எல்லாத்தையும் போட்டு செஞ்சிங்கன்னா ஸ்பெஷல். இது பாதாம் மில்க்கு, இல்லை நீங்கள் வந்து இல்லை டர்மரிக் மில்க், மசாலா மில்க், எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. இதை நாம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பெஷல். இது ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் பாதாம் பருப்பு, நீங்கள் பிஸ்தா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான். அது இல்லாமலே நம்ம செய்யலாம். நமக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் இதுலேயே கிடச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒரு கிளாஸ் மில்க் எடுக்கிறோம். ஒரு கிளாஸ் மில்க்கை நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை நீங்கள் நல்லா காய்ச்சணும். அதில் ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய வைங்க. இப்போ நாம் டர்மரிக் பவுடர் நாம் ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 ஸ்பூன் நீங்கள் எடுத்தாலே போதும். அதுவே நமக்கு தாராளம் ஒரு கிளாஸுக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே நல்லா இடித்து எடுத்துக்கோங்க மிளகு. சரியா? நீங்கள் மிளகு பொடி இதில் போடாதீங்க. ஒரே ஒரு லவங்கப்பட்டை தெரியும் இல்லையா, ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருக்குமே, அதே தான். நீங்கள் ஒன்றே ஒன்று அதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு டம்ளருக்கு மட்டும் நான் சொல்கிற அளவு. ஒரே ஒரு ஏலக்காய் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நல்லா பாயில் ஆகணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கிளாஸ் டம்ளர் பால் எடுத்து அதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்போம். அந்த பாதி அளவு தண்ணி வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நாம் அதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்த அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஒரே ஒரு பிஞ்சுனா சின்ன துண்டு இஞ்சி, இது சுக்கு இருந்தால் நீங்கள் சுக்கு சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட சுக்கு இல்லை, அதனால் நம்ம ஃப்ரெஷ் ஜிஞ்சரை ஆட் பண்ணிட்டோம். தப்பு கிடையாது, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மாறவே மாறாது. இதில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பொடி நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பொடினா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே. அதுலேயே நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு குங்குமப்பூ வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஆப்ஷனல். பட் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். பால், மிளகு, நீங்கள் கண்டிப்பாக டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் போடணும், இஞ்சி வேணும், லவங்கு, நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். சரி, இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம இதை வடிகட்டலாம். இது வடிகட்டின அப்புறம் இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது நாட்டு சக்கரை இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஹனி சேர்த்துக்கிறதா இருந்தால் ஹனி சேர்த்துக்கலாம். நான் வெறும் நார்மல் சர்க்கரையே சேர்த்துக்கிட்டேன். இல்லைனா கூட நீங்கள் சர்க்கரை இல்லாமலேயும் குடிக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் தான் இது. சர்க்கரை வேணால் சர்க்கரை சேருங்க. இதில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நாட்டு சர்க்கரை தான். நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு சளி தொல்லையிலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டெய்லியுமே ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது இந்த ரெசிபின்றதை எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.